ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ. திஸ் இஸ் டிசி லைவ். வி கேர், வி ஷேர், வி ஆர்டனர். ஸோ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது அர்ஜிங் ஞானப்பிரியா. ஒரு பியூட்டிஃபுல்லான டேல நம்ம மீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு நவம்பர் 27 ஆகிட்டு இன்னைக்கான கரண்ட் அப்டேட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு டுடே பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க யார் யார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தமிழக முதல்வர் கோவையில் அமைக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவை திறந்து வைத்தார். தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் நிர்வாக தலைவராக நீதிபதி விக்ரம் நாத் நியமிக்கப்பட்டுள்ளார். துயரத்தில் உள்ள பெண்களுக்கு உடனடி உதவி மற்றும் ஆதரவை வழங்குவதற்காக தேசிய மகளிர் ஆணையமானது 14,490 என்ற புதிய கட்டணமில்லா உதவி எண்ணை அறிமுகப்படுத்தியுள்ளது. பட்டுப்புழு வளர்ப்பு ஆராய்ச்சி, புதுமை மற்றும் நிலையான பட்டு தொழில் மேம்பாட்டில் உலகளாவிய ஒத்துழைப்பை ஊக்குவிப்பதற்காக 11வது பாக்ஷேசா சர்வதேச மாநாடு கல்ச்சர் 2025 ஆனது ஜார்ஜியாவில் நடைபெற்றது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சவுதி அரேபியாவை நேட்டே அமைப்பு சாராத ஒரு முக்கிய நட்பு நாடாக நியமித்து எதிர்காலத்தில் சவுதி அரேபியாவிற்கு F-35 போர் விமானங்களை வழங்குவதற்கு ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த அந்தஸ்தை பெறும் 20வது நாடாக சர்வதேச சவுதி அரேபியா மாறும். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் பிராந்திய பாதுகாப்பிற்காக உறுப்பினர் நாடுகளிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக என்று கொழும்பு பாதுகாப்பு மாநாட்டின் 7வது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அளவிலான கூட்டம் புதுடெல்லியில் நடைபெற்றுள்ளது. இந்த கூட்டமானது கடல்சார் பாதுகாப்பு, தீவிரவாத எதிர்ப்பு, கடத்தல் எதிர்ப்பு, இணையவழி பாதுகாப்பு மற்றும் பேரிடர் நிவாரணம் ஆகிய 5 துறைகளின் கீழான முன்னேற்றம் குறித்து மதிப்பாய்வு செய்துள்ளது. புதுடெல்லியில் நடைபெற்ற 10வது ஏபிடம் அமர்வில் பேரிடர் மற்றும் பருவநிலை அபாய குறைப்புக்கான தனது உறுதிப்பாட்டை இந்தியா மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. சிறந்த இடர் மதிப்பீடு மற்றும் முன்னெச்சரிக்கைக்காக ஆசிய பசிபிக் பகுதியில் உள்ளடக்கிய மற்றும் நம்பகரமான பேரிடர் ஆபத்து தரவு நிர்வாகத்தை வலுப்படுத்துவதை இந்த அமர்வு நோக்கமாக கொண்டுள்ளது. முந்திரிகளில் ஆக்சிஜனேற்றுகள், ஆரோக்கியமான கொழுப்புகள் மற்றும் தாமிரம், மெக்னீசியம் மற்றும் மேங்கனீசு போன்ற தாதுக்கள் நிறைந்துள்ளதை எடுத்து காட்டும் வகையில் நவம்பர் 23ஆம் தேதியன்று தேசிய முந்திரி தினம் கொண்டாடப்படுகிறது. சென்னையில் உள்ள பெருநகர போக்குவரத்து கழகமானது பஸ் ஃபர்ஸ்ட் என்ற பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது. சாலைகளில் MTC பேருந்துகளுக்கு முன்னுரிமை அளிக்க வாகன ஓட்டிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த பிரச்சாரத்தின் நோக்கமாகும். இதற்கு போக்குவரத்து மற்றும் மேம்பாட்டு கொள்கை நிறுவனம் மற்றும் சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறை ஆதரவு அளித்துள்ளன. இந்த பிரச்சாரம் பொது போக்குவரத்துகளுக்கு மரியாதை அளித்து தனியார் வாகனங்களிலிருந்து அரசு பேருந்துகளின் பயன்பாட்டுகளை மாற்றுவதை குறிக்கிறது. கிரிக்கெட் வீரர் த்ரிஷ் காமினி இப்பிரச்சாரத்தின் விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்திய வானிலை ஆய்வுத்துறையானது வெவ்வேறு வானிலை சூழ்நிலைகளுக்கு மஞ்சள், பச்சை, ஆரஞ்சு மற்றும் சிவப்பு எச்சரிக்கைகளை வெளியிடுகின்றன. மழை, இடியுடன் கூடிய மழை, பனிப்பொழிவு, ஆலங்கட்டி மழை, தூசி புயல்கள், வெப்ப அலைகள் மற்றும் குரில் அலைகளுக்கு இந்த எச்சரிக்கை பயன்படுத்தப்படுகின்றன. பச்சை நிற எச்சரிக்கை என்பது லேசான மழையை குறிக்கிறது. எனவே அந்த எச்சரிக்கையும் ஆலோசனையும் தேவையில்லை. மஞ்சள் எச்சரிக்கை என்பது எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதை கூறுகிறது. ஆரஞ்சு எச்சரிக்கை என்பது கடுமையான வானிலைக்கு தயாராக இருக்க வேண்டும் நடவடிக்கை எடுப்பதையும், மேலும் சிவப்பு எச்சரிக்கை என்பது ஆபத்தான வானிலைக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் குறிக்கிறது. மஞ்சள் 64 மில்லிமீட்டருக்கும் குறைவாகவும், மஞ்சள் 64.5 115.5 மில்லிமீட்டர் அளவிற்கும், ஆரஞ்சு 115.6 முதல் 204.4 மில்லிமீட்டர் மற்றும் சிவப்பு 204.5 மில்லிமீட்டருக்கு அதிகமான மழைப்பொழிவு எச்சரிக்கைகளானது 24 மணி நேர மழைப்பொழிவினை அடிப்படையாக கொண்டவையாகும். இந்த வானிலை ஆய்வுத்துறை என்பது இந்திய அரசின் புவி அறிவியல் துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் ஒரு இந்திய நிறுவனமாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு சாங் கேட்டு கண்டினியூ பண்ணுவோம். தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. This is TC Live. We care, we share, we are on air. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ. This is TC Live. We care, we share, we are on air. ஸோ அகெயின் நம்ம கண்டினியூ பண்ணலாம். காசா அமைதி திட்டம் 2025. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையானது அமெரிக்கா தயாரித்த ஒரு தீர்மானத்தின் மூலம் அதிபர் டிரம்பின் காசா அமைதி திட்டத்தை அங்கீகரித்தது. 15 உறுப்பினர்களை கொண்ட சபையில் 13 வாக்குகள் ஆதரவாகவும் எந்த ஒரு எதிரான வாக்குமின்றியும் சீனா மற்றும் ரஷ்யா வாக்களிக்காமலும் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
காசா மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஒரு விரிவான திட்டத்தை இந்த தீர்மானம் அங்கீகரித்துள்ளது. இதில் போர் நிறுத்தம், பணைய கைதிகள் பரிமாற்றம் மற்றும் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளை பகுதியளவு திரும்பப் பெறுதல் ஆகியவை அடங்கும். இது இராணுவமயமாக்கல், இடைக்கால நிர்வாகம், புனரமைப்பு மற்றும் காசாவில் ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறது. ஐரோப்பாவின் E3 அமெரிக்காவின் 28 அம்ச உக்ரைன் அமைதி திட்டத்திற்கு எதிர் முன்னொலியை வெளியிட்டுள்ளது. இது உக்ரைனின் இறையாண்மையை உறுதிப்படுத்தி ரஷ்யா, உக்ரைன் மற்றும் நேட்டோ இடையே ஒரு ஆக்கிரமிப்பு அல்லாத ஒப்பந்தத்திற்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த திட்டமானது உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்கி அதன் இராணுவத்தை 8 லட்சமாக கட்டுப்படுத்துகிறது என்பதோடு மேலும் அமைதி காலத்தில் நேட்டோ படைப்பிரிவுகளை உக்ரைனில் தாக்குவதை தடுக்கிறது. இது உக்ரைனுக்கான ஒரு முக்கிய மேம்பாட்டு திட்டத்தினை ஆதரிப்பதோடு படிப்படியான தடை விலக்கு மற்றும் ரஷ்யாவிற்கு G8 அமைப்பின் அங்கீகாரத்துவத்தை திரும்பப் பெறுவதற்கான வாய்ப்பை அளிக்கிறது. அமெரிக்காவின் புறக்கணிப்பு இருந்த போதிலும் ஜோகன்ஸ்பெர்க் உச்சி மாநாட்டில் G20 அமைப்பின் உறுப்பினர் நாடுகளின் தலைவர்கள் 122 அம்ச கூட்டு பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த பிரகடனம் ஆனது உச்சி மாநாட்டின் இறுதியில் அல்லாமல் வழக்கத்திற்கு மாறாக அதன் தொடக்கத்திலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது தீவிரவாதத்தை அதன் அனைத்து வடிவங்களிலும் வெளிப்பாட்டிலும் கடுமையாக கண்டித்துள்ளது. ஐநா கொள்கையுடன் ஒருங்கிணைந்து சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட எல்லைகளை மாற்றுவதற்கு எந்த ஒரு நாடும் அதன் பலத்தையோ அல்லது அச்சுறுத்தல்களையோ பயன்படுத்தக்கூடாது என்பதை இந்த ஆவணம் மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. இது ஒற்றுமை, சமத்துவம் மற்றும் நிலைத்தன்மையை வலியுறுத்தியதோடு பலதரப்பு ஒத்துழைப்பு, பருவநிலை நடவடிக்கை, பேரிடர் மீள்தன்மை மற்றும் கடன் நிலைத்தன்மைக்கு அழைப்பு விடுத்தது. ஜோகன்ஸ்பர்க்கில் நடைபெற்ற G20 அமைப்பின் தலைவர்கள் உச்சி மாநாட்டில் இந்திய பிரதமர் 6 புதிய உலகளாவிய முன்னெடுப்புகளை அறிவித்தார். இந்த முன்னெடுப்புகள் உலகளாவிய மேம்பாடு, சுகாதார தயார்நிலை, தரவு பகிர்வு மற்றும் வள பாதுகாப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்துகின்றன. உலகளாவிய பாரம்பரிய அறிவு களஞ்சியமானது பாரம்பரிய அறிவுக்கான பகிரப்பட்ட சர்வதேச தளமாக செயல்படும். ஆப்பிரிக்க திறன் பெருக்க திட்டமானது ஆப்பிரிக்காவில் இளைஞர்களின் திறன் மேம்பாட்டை ஆதரிக்க 1 பில்லியன் சான்றளிக்கப்பட்ட பயிற்சியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கும். G20 உலகளாவிய சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கை குழுவில் உலகளாவிய சுகாதார அவசர நிலைகளின் போது நிலைநிறுத்தக்கூடிய அனைத்து G20 நாடுகளின் சுகாதார நிபுணர்கள் இடம்பெறுவர். போதைப்பொருள், தீவிரவாத தொடர்பினை எதிர்ப்பதற்கான முன்னெடுப்பு, போதைப்பொருள் கடத்தல் மற்றும் தீவிரவாதத்திற்கு இடையிலான தொடர்புகளை சீர்குலைக்க ஒருங்கிணைத்த நடவடிக்கைகளை செயல்படுத்தும். தடையற்ற செயற்கைக்கோள் தரவு கூட்டாமை G20 நாடுகளின் விண்வெளி நிறுவனங்களுக்கு செயற்கைக்கோள் தரவை வளர்ந்து வரும் நாடுகளுக்கு கிடைக்கப்பெற செய்யும். முக்கிய கனிமங்கள் சுழற்சி முன்னெடுப்பு ஆனது மறுசுழற்சி, நகர்ப்புற சுரங்கம் மற்றும் முக்கிய கனிமங்களின் சுழற்சி முறை பயன்பாட்டை ஊக்குவிக்கும். இந்திய அரசாங்க இணைய சந்தை மற்றும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. ஜெம் வசதியின் உமானியா முன்னெடுப்பின் கீழ் அரசு கொள்முதல் முறைசாரா துறையைச் சேர்ந்த தொழில் முனைவோரின் பங்களிப்பை மேம்படுத்துவதே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் நோக்கமாகும். மத்திய மற்றும் மாநில அரசு அமைச்சரங்கள், துறைகள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தன்னாட்சி அமைப்புகளுக்கு நேரடியாக தயாரிப்புகளை வழங்க பெண் மற்றும் சுய உதவி குழுக்களை அனுமதிக்கிறது. ஐநா பெண் சபையானது பயிற்சி, உலகளாவிய சிறந்த நடைமுறைகள், வெற்றி கதைகள், சரிபார்ப்பு அளவுறுகள் மற்றும் பெண் பயிற்சியாளர்களை ஒன்று திரட்டும். இந்த ஒத்துழைப்பு பாலினம் சார்ந்த நடவடிக்கை சார்ந்த கொள்முதலை ஆதரிக்கிறது என்பதோடு ஒரு குறிப்பிட்ட பகுதியின் உள்ளூர் சந்தை இணைப்புகளை வலுப்படுத்துகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அகைன் ஒரு சாங் கிட்ஸ் கண்டினியூ பண்ணலாம். தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. திஸ் இஸ் TC Live. We care, we share, we are on air. Okay friends, welcome back to the show. This is TC Live. We care, we share, we are on air. And பேலன்ஸ் இருக்கிறத கண்டினியூ பண்ணலாம். முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை நாடு கடத்த கோரி வங்காளதேசத்தின் இடைக்கால அரசாங்கம் இந்தியாவிற்கு ஒரு முறையான கடிதத்தை அனுப்பியுள்ளது. ஹசீனா மற்றும் முன்னாள் உள்துறை அமைச்சர் அசாஸ்துமான் கான் கமலுக்கு மரண தண்டனை விதித்த சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்தின் தீர்ப்பை தொடர்ந்து இந்த கோரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. 2024 ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதியன்று நடைபெற்ற மாபெரும் போராட்டங்களின் போது வங்காளதேசத்திலிருந்து தப்பி ஓடியதிலிருந்து ஷேக் ஹசீனா இந்தியாவில் வசித்து வருகிறார். இந்திய வெளித்துறை அமைச்சகம் ஆனது தீர்ப்பை ஒப்புக்கொண்டாலும் நாடு கடத்தல் கோரிக்கைக்கு இன்னும் பதிலளிக்கவில்லை. 2025ஆம் ஆண்டு IBSA தலைவர்கள் கூட்டமானது G20 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக ஜோகன்ஸ்பெர்க்கில் நடைபெற்றது.
2025ஆம் ஆண்டு மேம்பாட்டிற்காக உலக நாடுகளின் உறுதிப்பாடுகள் குறியீட்டில் இந்தியா ஒட்டுமொத்தமாக 36வது இடத்தில் உள்ளது. இந்த குறியீட்டை வாஷிங்டன் டிசி மற்றும் லண்டனில் உள்ள ஒரு லாபநோக்கமற்ற சிந்தனை குழுவான உலகளாவிய மேம்பாட்டு மையம் வெளியிட்டுள்ளது. சங்கை திருவிழா என்பது மணிப்பூரின் வருடாந்திர கலாச்சார விழாவாகும். மணிப்பூரின் மாநில விலங்காக இருக்கும் சங்காய் மானின் பெயர் கொண்டு இதற்கு இந்த பெயரிடப்பட்டுள்ளது என்பதோடு இது மாநிலத்தின் கலாச்சார அடையாளத்தை குறிக்கிறது. 1621 ஏப்ரல் 1ஆம் தேதியன்று அமிர்தசரஸில் பிறந்த குரு தேக் பகதூர் 9வது சீக்கிய குருவாவார். 1675ஆம் ஆண்டு காஷ்மீர் பண்டிதர்களின் சமய உரிமைகளை பாதுகாத்தற்காக முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பின் உத்தரவின் பேரில் டெல்லியில் அவர் தூக்கிலிடப்பட்டார். 2025ஆம் ஆண்டு அவரது 350வது தியாக தினமாகும். சமய சுதந்திரத்தை பாதுகாத்தற்காக அவருக்கு ஹிந்தி டி ஷார் இந்தியாவின் கேடயம் என்ற பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. குரு கிரந்த் சாஹிப்பில் உள்ள 115 பாடல்களை அவர் இயற்றியுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னைக்கு யார் யார் நம்மளோட இதில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கரண்ட் அப்டேட்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. அண்ட் டுடே யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த பர்சன்ஸ்க்கு நம்ம கால் பண்ண போகிறோம். அண்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான டேயில் தான் நான் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு யார் யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்கிறத பார்த்தலாமா? ஸோ இன்னைக்கு வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 மெம்பர்ஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது அஸ்லாம், ஜீவிதா கந்தசாமி, சசிகலா, ரக்ஷா, மதுமிதா ஆறுமுகம், விஷ்ணு பிரியா சண்முகம், முகமது சபீர், நூருல் அமீன். ஸோ இவங்க நேம் எல்லாமே கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டடான நேம்ஸ் தான் நிறைய பேர் வச்சுருக்காங்க இல்லையா? சரி, ஓகே ஃபைன். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் முகமது அஸ்லாமுக்கு வந்து நம்ம கால் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கிறாங்களா அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். ஹலோ, முகமது அஸ்லாம் ரைட்? முகமது, நாங்கள் டிசி லைவ்லேருந்து பேசுகிறோம். இன்னைக்கு உங்கள் பர்த்டேவா? பிஸியாக இருக்கீங்களா? பேசலாம் ஒரு 1 மினிட்? ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு பர்த்டே செலிப்ரேஷன்? லைக் என்ன பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு? என்ன பிளான் வச்சுருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங், மூவி? இல்ல ஆக்சுவலி வர்க் இருக்கு இன்னைக்கு, நான் லீவ் போடல. ஓஹோ, வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருக்கேன். ஓ மை காட், ஓகே. என்ன ஸ்பெஷல்? அப்போ ஸ்பெஷலாக தானே இருக்கும். பிரியாணி. என்ஜாய் பண்ணுங்க ஜாலியா. ஓகே முகமது, உங்களுக்கு ஒரு கொஷின். லைக் இந்த இவ்வளோ நாள் நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த பர்த்டேல இதை விட நான் மறக்கவே முடியாது அந்த பர்த்டே. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்த்டே இருக்கா செலிப்ரேஷன்? சர்ப்ரைஸாக நடந்திருக்கும் ஏதாவது ஒன்று மறக்கவே முடியாது என்னால் அப்படின்ட்டு. சர்ப்ரைஸ் ஆனா இல்ல, ஒரு தடவை ஃபேமிலி எனக்கு வந்துட்டு 12 o'clock கேக் கட் பண்ணாங்க. வாவ். ஸோ அதான் நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க, கூப்பிட்டு கட் பண்ணாங்க, ரைட்? வாவ், பியூட்டிஃபுல். ஓகே, ஸோ இந்த டைம் ஏதாவது சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் ஏதாவது ரிசீவ் பண்ணீங்களா? ஸ்டில் விஷஸ் நிறையா வந்திருக்கும். ஆமா. ஓகே தென் ஓகே ஃபைன். அண்ட் உங்கள் டேவை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இந்த இயர் ஃபுல்லாக உங்களுக்கு அமையணும். ஸோ ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட் சாங் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்காக டிசியில் ப்ளே பண்ணுறோம். நீங்களே எனக்கு ஏதாவது சஜஸ்ட் பண்ணி போடுங்க. இல்லை, உங்களுக்கு ஏதாவது ஒன்று இருக்குல்ல ஃபேவரட் சாங்குன்னு? எனக்கு ஏதாவது தளபதி சாங்காக போட்டு விடுங்க. ஓகே, கண்டிப்பாக தளபதி சாங்காகவே ப்ளே பண்ணுறோம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே, என்ஜாய் யுவர் டே. தேங்க்யூ ஸோ மச். ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் முகமத்துக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான தளபதி சாங் நம்ம கேட்க போகிறோம். அண்ட் ஒரு சூப்பரான சாங் கேட்டுட்டு அகெயின் நம்ம கண்டினியூ பண்ணலாம். தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. திஸ் இஸ் டிசி லைவ். வி கேர், வி ஷேர், வி ஆர் அட் ஏர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ. திஸ் இஸ் டிசி லைவ். வி கேர், வி ஷேர், வி ஆர் அட் ஏர். அவங்க கிட்டத்தட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டு முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவிதா. ஸோ இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது அஜய் எனப்பையா. ஸோ அப்போ நான் அவங்ககிட்ட இதை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் என்னோட செல்ஃபை. ஓகே ஃபைன், நம்ம ஜீவிதா கால் பண்ணுவோம். அவங்க அட்டன் பண்ணாங்கன்னா என்ன அப்படின்றத கேட்போம்.
ஹலோ ஹலோ ஹலோ, ஜீவிதா தானே? ஆமாங்க, சொல்லுங்க. ஜீவிதா இருக்காங்களா? சொல்லுங்க, யாரு? ஜீவிதா, நான் டிசி லைவ்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு உங்க பர்த்டேவா? ஆமா. ஸோ விஷ் பண்றதுக்காக தான் கால் பண்ணி. பிஸியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் டிராவல்ல. இங்க கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். ஓ மை காட். சரி ஓகே பை, நீங்க நல்லா போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு ப்ரே பண்ணுங்க. உங்களுக்கு விஷ் பண்ண தான் கால் பண்ணேன். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு சாங் இருந்ததுன்னா சொல்லுங்க, நாங்க உங்களுக்காக ப்ளே பண்றோம். ஹலோ. இது இப்போ ரீசெண்டா வந்து எமோச்சவா தேச்சவா இந்த பாட்டு போடுங்க. யா உங்க காலர் டியூன் தானே? யா. யா கண்டிப்பா. ஒன்ஸ் அகைன் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அண்ட் என்ஜாய் யுவர் Thank டே. you so much, ma'am. Thank you so much. யா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் அவங்க காலேஜ் டியூனே ஒரு சாங் மாதிரி நல்லா பயங்கரமாக போச்சு. ஸோ அவங்க கேட்ட அதே சாங்கே நம்ம திருப்பி அகைன் நம்ம அவங்களுக்கு போட்டுடலாம். ஊழும் பிளட்டு. ஓகே ஃபைன். அண்ட் சாங் கேட்டுட்டு வந்துடலாமா? தொடர்ந்து கேட்டுட்டு இருங்க. திஸ் இஸ் டிசி லைவ். வி கேர், வி ஷேர், வி ஆர் அன் ஏர். Okay friends, welcome back to the show. This is TC Live. We care, we share, we are on air. So next caller Sasikla. So அவங்களுக்கு பண்ணலாம். ஓகே, அவங்க ஏதோ ஒரு பிஸியாக இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரக்ஷா. ஸோ அவங்களுக்கு நம்ம கால் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரெண்டு பேருமே கால் அட்டன் பண்ணல. ஸோ நம்ம ஒரு சாங் கேட்டு வந்துடலாமா? ஸோ தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. திஸ் இஸ் டிசி லைவ். வி கேர், வி ஷேர், வி ஆர் அன் ஏர்.